இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம்லேயே நம்ம பார்த்தோம். ஒரு சீஸ்ஃபயர் அறிவிச்சாங்க. ஆனால் இந்த சீஸ்ஃபயரை தாண்டியும் தொடர்ச்சியாக அவங்க இந்த எல்லை பகுதிகளில் அவங்க அத்துமீறினதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல், எந்த ஒரு தார்மீகத்தையும் ஃபாலோ பண்ணாமல், மனித உரிமையை துச்சமென காலில் போட்டு மிதிக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் போன்ற இந்த நாடை மிதிக்கிறதுக்கு யாருமே யோசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த காசாவில் அமைதி வேண்டும், காசாவில் நடப்பது மனித உரிமை மீறல், இஸ்ரேல் அரசே உனக்கு கண் இருக்கா, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு பொங்கக்கூடிய போராளிகள் எல்லாம் இந்த இடத்துல எங்கே போனாங்க? ஒரு நாட்டுடைய கிரிக்கெட் வீரரை போய் அடித்து கொல்லக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சி பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பலுசிஸ்தான் அப்படிங்கிற மாகாணத்தில் கிட்டத்தட்ட 10,000 சிவிலியன்ஸை காணோம். அவங்க காணவில்லை அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறாங்க. அவங்களாம் உயிரோடு இருக்காங்களா, என்ன ஆனாங்கன்னே தெரியல. எந்த அளவுக்கு மனித உரிமை மீறலை எல்லா இடத்துலையும் மீறணுமோ அப்படி ஒரு மீறலை செய்யக்கூடிய ஆட்சியாக பாகிஸ்தானில் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இதை கண்டிக்க ஒரு உலக நாடும் வரல அப்படிங்கிறது தான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும்.